الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا صدق الله العظيم. عن نبينا صلى الله عليه وسلم أكثروا ذكر الله حتى يقولوا مجنون أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே எங்கெல்லாம் தன்னை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் அதிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவான். போர்க்களத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா லகீதும் ஃபிஅத்தன், நீங்கள் போர்க்களத்தில் ஒரு கூட்டத்தை நீங்கள் சந்தித்தால் ஃபஸ்பிது, உறுதியாக இருங்கள், வதுக்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். நீங்க குர்ஆனை பெருவாரியாக எடுத்து பார்த்தால் எங்கெல்லாம் அல்லாஹ் தன்னை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அங்கெல்லாம் அதிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், அக்ஸிரு திக்ரல்லாஹ், அல்லாஹுவை திக்ர் செய்யுங்கள், அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறுதலை அதிகமாக்குங்கள். எந்த அளவுக்கு? ஹத்தா யகூலு, மக்கள் சொல்ல வேண்டும், மஜ்னூன், பைத்தியம் என்று சொல்ல வேண்டும். நாவல எல்லா நேரங்களிலேயும் அல்லாஹுவை பற்றிய நினைவு ஓடிக்கொண்டே இருப்பதை பார்த்து மக்கள் சொல்ல வேண்டுமாம், பைத்தியம் என்று சொல்லணும். இன்னொரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க, உஸ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். ஹத்தா யகூலுல் முனாஃபிகூன், நயவஞ்சகர்கள், உள்ளொன்றும் புறமொன்றும் பேசக்கூடிய, உள்ளே ஒன்றை வைத்துக்கொண்டு நாவில் வேறொன்றை பேசக்கூடியவர்கள் சொல்ல வேண்டும், இவர் எல்லோரும் பார்க்க வேண்டும், தன்னை ஒரு தற்பெருமைக்காக திக்ர் செய்கிறார். அது திக்ர் செய்பவர்களுடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் வரக்கூடாது. ஆனால் அந்த திக்ர் செய்யக்கூடியவரை பார்க்கக்கூடியவர்கள் சொல்லணும், தற்பெருமைக்காக செய்கிறார் என்று சொல்லுகிற அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க, திக்ர் செய்யுங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. அப்ப காலையிலையும் மாலையிலையும் ஃபசுப்ஹானல்லாஹி ஹீன தும்சூன வ ஹீன துஸ்பிஹூன், மாலை ஆன பொழுதும் காலை ஆன பொழுதும் எல்லா நிலைகளிலையும் அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லுவான். நாம் அல்லாஹுவை அதிகம் அதிகம் திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு வியாபாரத்திலே ஒரு நஷ்டம் ஏற்படட்டுமே, இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டு விட்டதா என்று நாமும் பதறுகிறோம், நம்மை சார்ந்தவர்களும் பதறுகிறார்கள். ஒரு லாபம் ஏற்படட்டுமே, லாபமா, நமக்கும் ஒரு சந்தோஷம், நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் சந்தோஷம். ஆனால் இந்த வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய லாபமோ நஷ்டமோ அது நிரந்தரம் அல்ல. லாபமும் வரலாம், நஷ்டமும் வரலாம், எது வேண்டாலும் வரலாம். ஆனால் ஒரு மனிதன் இந்த திக்ருடைய நிலையை விட்டுவிட்டால் நஷ்டம் நஷ்டம்தான், அதை ஈடு செய்யவே முடியாது. அதை செய்து விட்டால் அது மிகப்பெரிய லாபம். இந்த ரெண்டுமே நிரந்தரமானது, ரெண்டுமே நிரந்தரமானது. ஆனா இன்றைக்கு நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள், யாராவது உங்களை பைத்தியம் என்று சொல்லுகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க, அல்லாஹ் நினைவு கூறிக்கொண்டே இருங்கன்னு சொல்றாங்களே. இதற்கு நேர் மாற்றமாக இன்னைக்கு மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? வேறு எதையோ நினைவு கூறுகிறோம் என்ற பேரில், பேசுகிறோம் என்ற பேரில் பைத்தியக்காரர்கள் என்ற பட்டத்தை இன்றைக்கு இந்த மனித சமூகம் ஆக்கி கொண்டிருக்கிறது. நாம பார்த்தோம் சொன்னா, சின்ன சின்ன திக்ருகள் பெரிய பெரிய நன்மைகள்.
நன்மைகளின் பொக்கிஷங்கள். சொல்லுவாங்க மந்திர சொற்கள், ஒன்று சொன்னால் 100. ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயம் அதையெல்லாம் செய்கிறதா என்றால் கேள்விக்குறிதானே. சும்மா சாதாரணமாக ஒரு நிமிடம் அல்ல, அதை விடவும் குறைந்த செகண்டுகளில் அதிகமான நன்மைகள். அது விலை மதிப்பில்லாதது. நன்மைகள் நன்மைகள் என்று சொல்கிறோமே, அது விலை மதிப்பற்றது, விலை மதிப்பில்லாதது. அதனுடைய மதிப்பு எப்போது தெரியும்? மௌத்துக்கு பின்னால, அல்லாஹ்வை சந்திக்கிற போது நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கால ஹீன இஸ்பிஹு வ ஹீன யும்சி. அல்லாஹ் சொல்றானா இல்லையா, காலையான பொழுதும் மாலையான பொழுதும் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறானே. யார் காலை மாலையிலே சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, என்ன சிரமம் வந்துட போகிறது? இதை சொல்வதில் என்ன சிரமம் ஏற்படுகிறது? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, முடிஞ்சது. இதை யார் 100 தடவை சொல்லுகிறாரோ, 100 தடவை என்ன ஆகிவிட போகிறது? ஒரு கம்பெனியிலே வேலை செய்கிறார், வீட்டிலிருந்து வாகனத்தை எடுத்துவிட்டு கம்பெனிக்கு போய் சேருவதற்குள்ளாகவே சொல்லி முடித்து விடலாம். அதை விடவும் குறைந்த நேரத்திலேயே சொல்லி முடித்து விடலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டு வேலைகளை செய்து கொண்டே சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லிவிடலாம். ரொம்ப சாதாரணமான ஒரு திக்ர், ஒரு அவுரா. ஆனால் இதனுடைய நன்மை என்ன தெரியுமா? சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை சொன்னவர் கியாமத்துடைய நாளிலே வருவார், அவரை விட மிக சிறந்தவர் அங்கே யாருமே இருக்க மாட்டார். ஒன்று, அவர் ஓதியதை போல ஓதியவராக இருக்க வேண்டும், அல்லது அதை விட அதிகம் ஓதியவராக இருக்க வேண்டும். இந்த 2 பேரை தவிர வேற யாருமே அவரை விட அந்த கியாமத்துடைய நாளிலே சிறந்தவராக யாரும் இருக்க மாட்டார் என்று சொன்னார். ஒரு சாதாரண, நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், சாதாரண சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி எவ்வளவு பெரிய வார்த்தை. இது காலையிலையும் மாலையிலையும் ஓதப்பட வேண்டிய தஸ்பியா. இதையெல்லாம் நான் ஏங்க செய்யணும்? உடம்புல நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருக்கிறோம், உடம்புல எல்லா உறுப்புகளும் வேலை செய்யுதில்ல. காலையில எந்திரிச்சோன்னா ஒருவருக்கு பார்வை தெரியல, என்ன ஆகும்? எழுந்திருக்கிறார், கண்ணை மூடி உறங்கியவர், காலை எழுந்திருக்கிற போது கண் பார்வை தெரியவில்லை, அல்லது கை கால்கள் வேலை செய்யல, எந்திரிக்கிறாரு முடியல, இருக்கு கேள்விப்படுகிறோம். காலையில எந்திரிச்சார், எந்திரிக்க முடியல, கையை ஊனிட்டு எந்திரிக்க முடியல, காலை ஊனிட்டு நடக்க முடியல, வாயை திறந்து பேச முடியல, காது கேட்கல, ஒரு பக்கமா வேலை செய்யல, கேள்விப்படுறோம். இதெல்லாம் வேலை செய்வதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்ல. உடம்புல 360 முடிச்சுகள் இருக்குது, 360 முடிச்சுகள் இருக்குது. இதெல்லாம் ஆரோக்கியமாக இயங்குகிறது. அல்லாஹ் அதை இயங்க வைக்கிறானே, அதுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தும் விதமாக 360 சதகாக்கள் செய்ய வேண்டும், தர்மங்கள் செய்யணும். 360 தர்மங்கள் செய்யணும். சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் அது ஒரு தர்மம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், நன்மையை கொண்டு ஏவுதல், தீமையை விட்டு தடுக்குதல், இது அத்தனையும் தர்மம். இதெல்லாம் செய்யணும். 360 சதகா செய்யறதுக்கு நம்மகிட்ட இருக்கா? ஒருவருடைய சம்பளமே 360 ரூபா தான் இருக்கும், அதான் அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கொடுத்துட்டாருன்னா வீட்டுடைய செலவுக்கு என்ன செய்வாரு? சொன்னாங்க, இது மாதிரியான தஸ்பீகளை செய்யுங்கள், அது அத்தனையும் சதகாவுடைய நன்மையை தரும். இல்லையா? இல்ல. அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்குமா என்று தெரியல. அது அப்படியானால் இது அத்தனையும் ஈடு செய்யக்கூடிய, இது இந்த 360 சதகாக்களையும் ஈடு செய்யக்கூடிய 2 ரக்காயத். எவ்வளவு பெரிய நன்மை! 2 ரக்காயத்தில் துஆவுடைய தொழுகையை தொழுது விடுங்கள். 9 மணிக்கு மேல முற்பகல்ல
முற்பகல் நேரத்துல எல்லோரும் தங்களுடைய வேலைகளில் ஈடுபட்டு அல்லாஹ்வை மறந்து இருக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறும் விதமாக 2 ரகாயத் துஹாவுடைய தொழுகையை தொழுது விடுங்கள். இது அத்தனைக்கும் அந்த 2 ரகாயத் ஈடு செய்து விடும் என்று சொன்னாங்க. எவ்வளவு பெரிய நன்மையை உள்ளடக்கி வைத்திருக்கிறது எது? இந்த 2 ரகாயத் துஹாவுடைய தொழுகை. இன்னைக்கு அது இருக்குதா இல்லையா சர்ச்சை. அவ இந்த ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அந்த முற்பகல் நேரத்துல நீங்கள் தொழக்கூடிய 2 ரகாயத் 360 தஸ்பீகளை நீங்க 360 சதகாக்களை தர்மங்களை நீங்க செய்ய வேண்டுமே, அதற்கு ஈடாகி விடும் என்று சொன்னாங்களே. இது எங்க கொண்டு போய் வைக்கிறது? அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுஃபாவிலே நாங்கள் எல்லாம் இருந்த அந்த நேரத்தில் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் 6 வந்தாங்க. வந்து இது எல்லாருக்கும் தெரிந்த ஹதீஸ். உங்கள யாராவது விரும்புவீர்களா? இப்படி உட்காராதீங்க, கொஞ்சம் நெருங்கி உட்கார்ந்துருங்க. கொஞ்சம் நிறைய இடைவெளி இருக்குது, கொஞ்சம் நெருங்கி வந்துருங்களேன். அங்கே பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வந்துருங்க. ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்னாடி வரவங்க அவ்வளோ பேர் தோல் பூஜங்களையும் தாண்டி வராங்க. அது பெரிய தவறு. அது நரகத்துக்கான பாதைகளை அமைத்துக் கொள்கிறார்கள், பாலங்களை அமைத்துக் கொள்கிறார்கள் ஹதீஸ்ல வருது. அதுக்கே நம்ம காரணமாகணும். உட்காரும் போது அந்த சஃப்ல கரெக்டா உட்கார்ந்துட்டீங்கன்னா சரியா இருக்கும். வரமாட்டாங்க, நீங்க இடம் தான் அங்கேயும் தாண்டி வருவாங்க. உங்கள யாராவது விரும்புவீர்களா அப்படின்னு கேட்டாங்க. புதஹான் அகீக் என்ற கடை வீதிக்கு போய் நல்ல திமில், பெரிய திமில் கொண்ட ஒட்டகத்தை பிடித்து கொண்டு வருவதற்கு, திருடுதல் என்ற பாவத்தை செய்யாமல், உறவு முறித்தல் என்ற பாவத்தை செய்யாமல். ஏனென்றால் அன்றைக்கு அரபியர்களுக்கு மிகவும் பிரியமாக இருந்தது ஒட்டகம். அதுலேயும் நல்ல திமில் உயரமாக இருக்கக்கூடிய ஒட்டகம். இன்னைக்கு அந்த ஒட்டகத்தை சொன்னா புரியாது. சந்தையில சந்தையில போய் நல்ல விலை உயர்ந்த கார்கள் ஒன்ன வாங்கிட்டு வர்றது அல்லது 2 வாங்கிட்டு வர்றது. உங்களை யாராவது விரும்புங்களான்னு கேட்டா யாருக்கு தான் பிரியம் இருக்காது கார் வாங்குறதுக்கு? யாருக்கு இருக்காது? அதான் கேட்டாங்க. அந்த நேரத்துல ஒட்டகம் அரபியர்களிடத்துல பெரிதாக மதிக்கப்பட்டது. எல்லோரும் விரும்புவோம் யார சொல்லலாம் சொன்னாங்க. நாங்க எல்லோரும் விரும்புவோம். அப்படியானால் உங்களில் ஒருவர், இதாங்க பெரிய சிரமம், உலகத்தை சொல்லி அப்படியே அழிந்து போகக்கூடிய ஒரு பொருளை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழியாத ஒன்றை சொல்லி காட்டுகிறார். இதெல்லாம் அழிஞ்சு போயிடும், ஒட்டகம் அழிஞ்சு போயிடும், கார் அழிஞ்சு போயிடும், இதெல்லாம் அழிஞ்சிடும் சொல்றாங்க. அழியாத பொருளை என்றைக்கு நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு பொருளை சொல்லுகிறார். நாங்க நீங்க அதிகாலையில மஸ்ஜிதுக்கு வரீங்க, உங்கள ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு வரீங்க, அதுதாங்க பெரிய சிரமம். அதிகாலையில வர்றதுதான் பெரிய சிரமமா இருக்கு சொன்னாங்க. உங்கள ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு வருகிறார், என்ன செய்கிறார்? குர்ஆனுடைய வசனத்துல ஒன்றை கற்றுக்கொள்கிறார் அல்லது ஓதுகிறார். தெரியாதவராக இருந்தால் கற்றுக்கொள்கிறார், தெரிந்தவராக இருந்தால் ஓதுகிறார். என்னது? ஒரு 2 வசனம், ஒன்னு இல்ல 2 வசனங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து 2 வசனங்களை ஓதுகிறார். அது 2 ஒட்டகத்தை விட 3 வசனங்களை ஓதுகிறார் அல்லது கற்றுக்கொள்கிறார். அது 3 ஒட்டகத்தை விட 4 ஆயத்துகளை கற்கிறார் அல்லது ஓதுகிறார். 4 ஒட்டகம். இவை நீங்க எத்தனை ஆயத்துகள் ஓதுகிறீர்களோ அந்த அளவுக்கு ஒட்டகங்களுடைய எண்ணிக்கையை அதற்கு சமமாக நீங்கள் பெருக்கிக் கொண்டே போங்கன்னு சொன்னாங்க. குறைந்த நேரத்தில் நிறைந்த லாபம். இன்னைக்கு எங்கேயாவது 1 வாங்கினா 1 ஃப்ரீ, இத்தனை 15,000 ரூபாய்க்கு வெகுமானம் உள்ள ஒரு பொருள் 6,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது என்றால் எப்படி? 15,000 ரூபாய்க்கான பொருள் 6,000 ரூபாய்க்கு கொடுக்கப்படுகிறது என்றால் 50,000 ரூபாய்க்கு உள்ள பொருள் 25,000க்கு 10,000க்கு கொடுக்கப்படுகிறது என்றால் ஆண்களும் பெண்களும் எப்படி போய் நிக்கிறோம்?
கூட்டம் ஓதா இல்லையா? ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, குறைந்த நேரத்தில் நிறைந்த லாபம் தரக்கூடிய அமல்களை செய்யறது இல்ல, யாரும் தயார் இல்லை. உட்கார்ந்து ரெண்டே ரெண்டு வசனத்தை ஓதிட்டு போறதுக்கு கூட அந்த குறைந்த நேரத்தில் நிறைந்த லாபம். தொழுது முடிஞ்சவனே ஓதுறதில்லை, ஓடுறாரு. அத்தனை பேருடைய தோல் புஜங்களையும் தாண்டி விட்டு ஓடுறாரு. ஏதாவது ஒரு 2 வசனத்தை. என்ன 2 வசனம்? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத். இது 2 வசனம். லம் யலிது வலம் யூலத் 3. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் 4. தொழுகைக்கு பின்னால இந்த சூறாவை, இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சூரத்துல் முஅவ்வதத்தைன், இந்த 3 சூறாக்களையும் 3 தடவை ஓடணும். எவ்வளவு நன்மை கிடைச்சு போகும். ஓடுறார். இது தெரியாது நிறைய பேருக்கு. இதுக்கு தெரியாது என்பதுதான் பெரிய கை சேதம். நேற்று கூட இந்த பாவர்பள்ளி மர்கஸ்ல பேசும்போது சொன்னாங்க, ஒருத்தர் முதல் ஸ்டெப்ல நின்று தொழுகிறவரு, தொழுது முடிச்சுட்டு எல்லாத்துட்டையும் முசாபா செய்யறவரு கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தொழுகைக்கு பின்னால இந்த 3 சூறாவையும் 3 தடவை ஓதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியாது. என்னங்க எவ்வளவு பெரிய அறியாமை. என்ன சொல்றாரு? முதல் ஸ்டெப்ல நின்று தொழுகிறவரு 60, 70, 75 வயசு மதிக்கத்தக்க பெரியவர், மதிப்புக்குரியவர், அழைத்து சொல்லுகிறார், குல் ஹுவல்லாஹு அஹத் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ். தெரியாது, ஓத தெரியாது. அப்ப எப்படிங்க நீங்க தொழுவீங்க? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்லாம் தெரியாது. அப்ப தக்பீர் கட்டும்போது அல்லாஹ் அக்பர், ருக்குவுக்கு அல்லாஹ் அக்பர், சுஜூதுக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர் தெரியாது. அப்ப என்னங்க சொல்லுவீங்க? எல்லா நிலைகள்லையும் சுப்ஹானல்லாஹ் சொல்லிக் கொள்வேன். என்னங்க இது? சூரத்துல் ஃபாத்திஹா ஒழுங்கா ஓதலனா தொழுகையே கேள்விக்குறியாயிடுமே. இப்படித்தான் நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், எல்லோரும் சரியாக தொழுகிறார்கள் என்று. கூப்பிட்டு அழைத்து உட்கார வச்சு வந்தாதானே கேட்க முடியும், ஓதுறோம் அல்லம்து சூரா ஓதுறோம், சரியா ஓதுறோமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லணும்ல. யாருக்கு அக்கறை வேண்டும்? தொழுகிறவருக்கு அக்கறை வேண்டும். நாம சொல்லலாம், வந்து ஓடுங்கன்னு சொல்லலாம், அதனால கையை பிடிச்சி இழுக்க முடியுமா? அவ்வளவு வயசாயிடுச்சு, சூரா சாதாரண குல் ஹுவல்லாஹ் சூரா தெரியல. எவ்வளவு பெரிய கை சேதம், அறியாமை. இப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப நாம குறைந்த நேரத்தில் நிறைந்த லாபம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, குறைந்த நேரத்தில் நிறைந்த லாபம். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ், குர்ஆனுடைய 2 வசனங்கள். குறைந்த நேரத்தில் நிறைந்த லாபம். அடுத்து பாருங்க, ஒருத்தர் வீட்டுல உதவு செய்கிறார், அழகான முறையில உதவு செய்கிறார், பரிபூர்ணமான முறை. ஒரு சாதாரண உதவு ஒன்று இருக்கிறது, பரிபூர்ணமான உதவு ஒன்று இருக்கிறது. பரிபூர்ணமாக உதவு செய்கிறார். அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வருகிறார், மஸ்ஜித், ஏதோ ஒரு மஸ்ஜிதுக்கு நடந்து வருகிறார், வீட்டுல உதவு செய்துட்டு. அப்ப பள்ளியாசல்ல எதுக்கு தண்ணி ஏற்பாடு? இது வெளியில இருந்து வர்றவங்களுக்கு, பக்கத்துல வீடுகள் இல்லாம வெளியில இருந்து வாராங்க இல்லையா, அவங்களுக்காக வேண்டி என்ன செய்யப்பட்டிருக்கு? தண்ணீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஒரு நிர்பந்தமான நிலை, இங்கதான் வந்து உதவு செய்யணும், ஒண்ணு தப்பு இல்லை. ஆனால் நன்மை என்ன? வீட்டுல இருந்து உதவு செய்துட்டு வர்றார், பள்ளியாசலுக்கு வர்றார். ஒவ்வொரு எட்டு ஒன்னு வலது கால வச்சு திரும்ப இடது கால வச்சா ஒரு நன்மை, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும், ஒரு தீமை அளிக்கப்படும். நடைக்கு நீங்க கடை வீதிக்கு போனா கிடைக்காது, வேற கண்ட இடங்களுக்கு போனா கிடைக்காது. பள்ளிவாசலுக்கு நடந்தால் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும், ஒரு பாவம் அளிக்கப்படும். இது சாதாரண ஒரு நடைக்கு பள்ளிவாசலை நோக்கி நாம வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கு ஒரு நன்மை எழுதப்பட்டு, ஒரு தீமை அளிக்கப்பட்டு, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும். யாருக்கு? வீட்டிலே. அவ வீட்டிலேயே உதவு செய்யனா,
அப்ப முன்கூட்டியே தயாராகணும். அது பாருங்க, ஜும்மாவுடைய நாள்ல குளிக்கணும், நாம குளிக்கணும். ரெண்டாவது குளிக்க வைக்கணும். குளிக்கணும் ஒண்ணு இருக்குது, குளிக்க வைக்கணும். குளிக்க வைக்கணும்னா என்ன, தனியா வந்து கேளுங்க, அதை சொல்ல முடியாதுங்க. அதனால நாம குளிக்கிறது, ரெண்டாவது குளிக்க வைக்கிறது, நாம சீக்கிரமா பள்ளிக்கு வாரது. ஜும்மாவுடைய நாள்லயாவது, ஜும்மாவுடைய நாள் இருக்குது, அது நம்ம கிட்ட என்ன நிலைமையில இருக்குதுன்னு சொன்னா, சாதாரண லுகர் தொழுகையை விட கேவலப்பட்டு போச்சு. லுகர் தொழுகையை விட ரொம்ப கேவலமான நிலையில இருக்கு. ஜும்மாவுடைய தொழுகையை கூட மஸ்பூகா தொழுகிறவங்க இருக்காங்க சமுதாயத்துல. பின்னோக்கி, அப்போ சமுதாயம் பின்னோக்கி போகாம முன்னோக்கி எப்படி வரும்? முன்னோக்கி வருமா? எப்படி வரும்? நாம தான் தொழுகையுடைய விஷயத்துல பின்னால போய்கிட்டே இருக்கோமே. அந்த ஜும்மாவுடைய நாள்லயே கூட வாங்க சொன்னவன பள்ளியில இருப்போமா? இல்ல. அப்ப ஜும்மாவுடைய நாள்ல ஒருத்தர் குளிக்க வைக்கிறாரு, சீக்கிரமா பள்ளியாசலுக்கு வாராரு. மஸ்ஜிதுல எந்த மஸ்ஜிதுக்கு போறாரு, அந்த மஸ்ஜிதுடைய இமாமை நெருங்கி உட்கார்ந்து என்ன பேசப்படுகிறதோ அதை காது தாழ்த்தி கேட்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு. இந்த குழந்தைகளை கூப்பிட்டு வந்துட்டு, அந்த குழந்தைகள் சேட்டை செய்கிற போது புடிச்சு உட்கார வச்சாலும் உங்களுக்கு ஜும்மாவுடைய நன்மை போச்சு. இந்த ட்ரெஸ்ல நெருக்கு பாருங்க, இந்த ஆடையை இப்படி மடிச்சீங்க, ஹுத்பாவதும் போது இந்த ஆடையை இப்படி மடிச்சீங்க, இல்ல பாயம் நோண்டிங்க, ஜும்மாவுடைய நன்மையே போச்சு. நீங்க ஜும்மாவுடைய நன்மை எவ்வளவு பெரிய நன்மை, அது போச்சுன்னு. நீங்க பாயுடைய குச்சி எடுத்தீங்க, போச்சு. அமைதியா, இந்த சொல்லுவாங்களா இல்லையா, சிலை போல கைய கால எதையுமே அசைக்காம அமைதியா. ஒருத்தர் பேசுறாருனாலும் பேசாதீங்கன்னு சொல்லக்கூடாது, பேசாதீங்கன்னு சொல்லக்கூடாது. அமைதியா உட்கார்ந்து காது தாழ்த்தி கேட்டா எவ்வளவு பாருங்க. குளிக்கிறது நமக்காக, சீக்கிரமா வர்றது நமக்காக, உட்கார்ந்து நெருங்கி உட்கார்றது, காது தாழ்த்தி கேட்கறது, அமைதியா இருக்கு. இது என்னங்க இந்த விஷயத்துல என்ன சிரமம் இருக்கு? ஒரு சிரமமும் இல்லை. ஆனா நன்மை என்ன தெரியுமா? ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மை, ஒரு வருடம் நின்று வணங்கிய நன்மை வந்துட்டா. குளிச்சுட்டு சீக்கிரமா பள்ளியாசலுக்கு வந்து நெருங்கி உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து காது தாழ்த்தி கேட்டுட்டா என்ன நன்மையா? ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மை, ஒரு வருடம் அல்லாஹ்வை நின்று வணங்கிய நன்மை. குறைந்த நேரத்தில் நிறைந்த நன்மைகள். ஒது செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிடும்? என்ன ஒது செய்யறதுக்கு என்ன 1 நிமிஷம் ஆகுமா? இல்ல ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? அவ்வளவுதான் ஆகும். ஆனா பாருங்க, அந்த ஒரு நிமிடம் அந்த ஒதுல ஒரு மூமினான ஒரு முஸ்லிமான அடியான் ஒது செய்தால், முகத்தை கழுவுகிற போது கண்களால் செய்த பாவங்கள் எல்லாம் அந்த தண்ணீர் துளிகளோடு கரைந்து விடுகிறது. கைகளை கழுவுகிற போது கைகளால் செய்த பாவங்கள் கரைந்து விடுகிறது. கால்களை கழுவுகிற போது கால்களால் செய்த பாவங்கள் அந்த தண்ணீர் துளிகளோடு கரைந்து போய்விடுகிறது. என்ன ஆகிற போது ஒது செய்யறது? ஆனா பரிபூர்ணமா செய்யணும். ஒவ்வொரு ஒதுவுல ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு துவா இருக்கு. இடையில ஓதுற துவாக்கள் இருக்கு. அல்லாஹும்ம ஃபிர் லி தம்பி வவஸ்ஸி லி ஃபீ தாரி வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி. எந்த நேரத்துல உதவு செய்வோம்? பரதுடைய தொழுகை அல்லாத தொழுகைகள்ல சாதாரணமா உதவு செய்வோம். பர்லு தொழுகைகள்ல எந்த நேரத்துல உதவு செய்வோம்? வாங்க சொன்ன பின்னால செய்வோம். வாங்குக்கு முன்னால ரெடி ஆயிட்டா அவர் தொழுகைக்காக உட்கார்ந்துருவாரு. பெரும்பாலும் வாங்குக்கும் இகாமத்துக்கும் மத்தியில தான் நாம் என்ன செய்வோம்? உதவு செய்வோம். அப்படிதானே? பாங்குக்கும் இகாமத்துக்கும் மத்தியில கேட்கப்படக்கூடிய துவா மறுக்கப்படுவதில்லை, அங்கீகரிக்கப்படும். அப்போ ஒரு மனிதர் அல்லாஹ் தம்பி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக, வவஸ்ஸி லி ஃபீ தாரி
என் வீட்டை நீ விசாலமாக்குவாயாக, வபாரிக்லி ஃபீ ரிஸ்கி, என் வாழ்வாதாரத்தில் நீ பரக்கத் செய்வாயாக அப்படின்னு துஆ செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம். ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா காலையில முஸல்லால உட்கார்ந்தவங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு போயிட்டு திரும்ப வார வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்து இருந்தாங்க. நீங்க இங்கேயே தான் உட்கார்ந்து இருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆமா, முஸல்லாலே தான் இருக்கிறேன். உங்களை விட்டு போயிட்டு நான் திரும்ப வர்றதுக்குள்ள 4 கலிமாக்களை 3 முறை சொன்னேன். அது எவ்வளவு நன்மைக்குரியது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கலிமாவை சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஹல்கிஹி வரிதா நஃப்ஸி வஸினத அர்ஷி வ மிதாத கலிமாத்தி. இதை சொல்றதுக்கு என்ன ஆயிரப்போகுது? அதிகமான நன்மைகளை தரக்கூடியது. நாம நினைக்கிறோம் இதெல்லாம் சும்மா சாதாரண. ஒரு நன்மைக்கான வேல்யூ எப்ப தெரியுமா தெரியும்? அந்த ஒரு நன்மைக்காக நாளைக்கு மறுமையில ஓராள்ட்டியா அலைவன் தெரியுமா? ஒரு நன்மையை கொடுத்து ஒரே ஒரு நன்மை நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், ஒரே ஒரு நன்மை நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், பாப்பாட்ட உம்மாட்ட தம்பிட்ட அக்காட்ட தங்கச்சிட்ட தம்பிட்ட கேட்போம், ஓடுவான். அப்ப தெரியும் அந்த ஒரு நன்மைக்கான அது எவ்வளவு பெரிய விஷயம் என்பது நமக்கு அப்பதான் புரியும். அது வரைக்கும் புரியாது. 3 விஷயங்களை சொல்லி முடிச்சு. அபு மன்சூர் ஹையாத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரு தையல் தைக்கிறவர். அவர் தன்னுடைய நேரத்துல கொஞ்ச நேரத்தை குர்ஆனை கற்றுக் கொடுப்பதில் செலவழிப்பார். இமாம் தஹபி அவங்க சொல்றாங்க, அவருடைய மௌத்துக்கு பிறகு கனவிலே பார்த்தாங்க, அவரிடத்துல கேட்டாங்க, அல்லாஹ் உங்க இடத்துல எப்படி நடந்து கொண்டான்? அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான். ஏன்? குழந்தைக்கு பிள்ளைகளுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக் கொடுத்ததற்காக அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டார். சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா இருக்குது, அதை சொல்லி கொடுத்ததுக்கு அல்லாஹ் என்னை மன்னிச்சுட்டான். குறைந்த நேரத்தில் நிறைந்த லாபம். எவ்வளவு பெரிய விஷயம். சூரத்துல் ஃபாத்திஹாங்கிறது ஒரு 6 வசனங்களை கொண்ட சூரா. இதனால நமக்கு மன்னிப்பு கிடைக்குதுன்னா அதை விடணுமா? அதே போல சஃப்வான் இப்னு சுலைம் அவரை சொர்க்கத்துல பார்த்தாங்க. அவருடைய சகோதரர்கள் சொன்னாங்க, அவர் இருக்கிறாரு, ஒரு சட்டைய கழட்டி ஒருத்தர் கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? பள்ளியாசல்ல இருந்து வெளியே வந்தாங்க. குளிர் காலத்துல குளிர்ல நடுங்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு தன்னுடைய சட்டையை கொடுத்தாங்க. அந்த ஒரு சின்ன அமல் அல்லாஹ் பிடிச்சு போச்சு. அல்லாஹ் அந்த சட்டைய, பழைய சட்டை இல்லாமல் குளிர்காலத்தில் நடுங்கி கொண்டு இருந்த ஒருத்தருக்கு கொடுத்ததுனால அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்குள்ள அனுப்பினார். அபூ தாவூத், இமாம் அபூ தாவூத், ஹதீஸ் கிதாபுடைய பேரு அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ். எவ்வளவு பெரிய கிதாபை எழுதினவங்க. அவங்க ஒரு நாள் கப்பல்ல போயிட்டு இருந்தாங்க. கப்பல்ல போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போனா ஒருத்தர் கரையில நின்று தும்முனாரு. என்ன செஞ்சாரு? தும்மல் தும்மிட்டாரு. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டார். சரியா? இது இமாம் அபூ தாவூதுடைய காதுல விழுந்துருச்சு. என்ன செஞ்சாங்க? கப்பல்ல இருந்து ஒரு போட் எடுத்து தனியா காசு கொடுத்து ஒரு திருகத்தை கொடுத்து அந்த போட்ல அந்த கரைக்கு அவர் சொன்னாரே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கு இவங்க பதில் சொன்னாங்க. என்னண்டு? யர்ஹமுக்கல்லாஹ். இப்ப நம்ம தும்மனோம், ஒருத்தர் யர்ஹமுக்கல்லான்னு சொன்னா நாம பதிலுக்கு என்ன சொல்லணும்? யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹ் பாலக்கும். இதே தெரியாது நமக்கு நிறைய பேருக்கு. சரியா? யர்ஹமுக்கல்லான்னு நாம தும்பியருக்கு ஒருத்தர் சொன்னார்னா நாம என்ன சொல்லணும்? யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹ் பாலக்கும் அப்படின்னு சொல்லணும். கேட்டாங்க கப்பல்ல இருக்கிறவங்க, ஏங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக நீங்க கப்பல்ல இருந்து ஒரு போட்டை தனியா பிடிச்சி போய் அவருக்கு போய் யர்ஹமுக்கல்லான்னு சொல்லிட்டு வரணுமா? இமாம் அபூ தாவூதுல கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, யாருக்கு தெரியும் அந்த மனிதர் முஸ்தஜாபு தாவத் துவா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதராக அவர் இருந்து அவர் துவா செய்து அந்த துவா அங்கீகரிக்கப்பட்டு விட்டால் எவ்வளவு பெரிய விஷயம். அதனாலதான் அப்படி போனேன்னு சொன்னான்.
அன்னைக்கு இரவு எல்லாரும் கப்பல்ல தூங்கிட்டு இருக்கும் போது அசரீரி கேட்கிறது, யா அஹ்ல ஸஃபீனா, கப்பல் வாசிகளே, இந்த அபூதாவுத் அவர்கள் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் செய்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்க சாதாரணமா நினைச்சுக்கிட்டீங்களா? அவர் ஒரு திருகத்தை கொண்டு சொர்க்கத்தை வாங்கி விட்டார் அப்படின்னு சொன்னார். ஒரு திருகத்தை கொண்டு சொர்க்கத்தை வாங்கிவிட்டார். ஒரு திருகத்தை கொடுத்து போட்டை எடுத்து கரைக்கு போய் அவர் சொன்னார் அல்ஹம்துலில்லாஹ், பதில் சொன்னாங்க தெரியுமா? அதுக்காக அல்லாஹ் எதை கொடுத்தான்? சொர்க்கத்தை கொடுத்தான். இந்த மாதிரி சின்ன சின்ன அமல்களை எல்லாம் நாம சாதாரணமாக நினைத்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? விட்டுக்கொண்டு அதை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். ரஹ்மான் விளங்க தௌஃபீக் செய்வானாக. இது மாதிரியான சின்ன சின்ன அமல்களையும் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.